வணக்கம் நேயர்களே, ஏக்யூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தற்பொழுது நிலக்கடலை காய் மற்றும் நிலக்கடலை பருப்பு கொள்முதல் விலைகளை பற்றி பார்க்கலாம். இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் செய்யுங்கள். புஞ்சை புளியம்பட்டியில் 43,635 கிலோ நிலக்கடலை காய் விற்பனையானது. 1 கிலோ குறைந்தபட்சம் ரூபாய் 62.60 அதிகபட்சம் 1 கிலோ ரூபாய் 68.20 வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் 27,28,521 ரூபாய்க்கு வர்த்தகமானது. சேவூரில் 14,800 கிலோ நிலக்கடலைக்காய் விற்பனையானது. 1 கிலோ குறைந்தபட்சம் 56 ரூபாய்க்கும் அதிகபட்சம் 1 கிலோ ரூபாய் 50 வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. தம்மம்பட்டியில் 22,000 கிலோ நிலக்கடலைக்காய் விற்பனையானது. 1 கிலோ குறைந்தபட்சம் 61 ரூபாய்க்கும் அதிகபட்சம் 1 கிலோ 63 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. செய்யாறில் 5,640 கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது. 1 கிலோ குறைந்தபட்சம் 81 ரூபாய் 74 காசுகளுக்கும் அதிகபட்சம் 1 கிலோ 89 ரூபாய் 74 காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. கங்கவள்ளியில் 4,000 கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது. 1 கிலோ குறைந்தபட்சம் 92 ரூபாய்க்கும் அதிகபட்சம் 1 கிலோ 94 ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சியில் 4,800 கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது. 1 கிலோ குறைந்தபட்சம் 77 ரூபாய் 49 காசுகளுக்கும் அதிகபட்சம் 1 கிலோ 92 ரூபாய் 86 காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. மணலூர்பேட்டையில் 160 கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது. 1 கிலோ குறைந்தபட்சம் 87 ரூபாய் 74 காசுகளுக்கும் அதிகபட்சம் 1 கிலோ 89 ரூபாய் 61 காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. நாமக்கல்லில் 8,720 கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது. 1 கிலோ குறைந்தபட்சம் 89 ரூபாய்க்கும் அதிகபட்சம் 1 கிலோ 93 ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. திருக்கோவிலூரில் 2 லட்சம் கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது. 1 கிலோ குறைந்தபட்சம் 78 ரூபாய் 86 காசுகளுக்கும் அதிகபட்சம் 1 கிலோ 91 ரூபாய் 15 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. வந்தவாசியில் 1,900 கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது. 1 கிலோ குறைந்தபட்சம் 83 ரூபாய் 32 காசுகளுக்கும் அதிகபட்சம் 1 கிலோ 84 ரூபாய் 30 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. வேலூரில் 360 கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது. 1 கிலோ குறைந்தபட்சம் 97 ரூபாய் 45 காசுகளுக்கும் அதிகபட்சம் 1 கிலோ 106 ரூபாய் 88 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. விழுப்புரத்தில் 1,200 கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது. 1 கிலோ குறைந்தபட்சம் 85 ரூபாய் 11 காசுகளுக்கும் அதிகபட்சம் 1 கிலோ 88 ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. ஜெயங்கொண்டத்தில் 38,760 கிலோ நிலக்கடலை பருப்பு விற்பனையானது. 1 கிலோ குறைந்தபட்சம் 76 ரூபாய் 36 காசுகளுக்கும் அதிகபட்சம் 1 கிலோ 98 ரூபாய் 36 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். தங்களுக்கு மேலும் ஏதேனும் விவரங்கள் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும். இதர விவசாய விளைபொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் பிளேலிஸ்ட்டை பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.